அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்று நான் இலங்கையின் தேசிய விருதான கலை முத்தமிழுக்கான இயல் இசை நாடகத்துக்கான உயரிய விருதான கலாபூஷண விருது பற்றி உங்களோடு நான் இப்பொழுது கதைக்க வந்திருக்கிறேன். இந்த கலாபூஷண விருது இலங்கையின் மூத்த படைப்பாளிகளுக்கு, கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தேசிய விருது. இந்த விருது கலாசார அலுவல்கள் திணைக்கிறதினால் வருடா வருடம் 25 மாவட்டங்கள் நாடு முழுவதும் தெரிவு செய்து அங்கே வழங்கப்படுகின்றது. இதிலே பாரம்பரிய கலைகள், கலாச்சாரங்கள் பேணப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே இது வழங்கப்படுகின்றது. இந்த விருதை பெறுவதற்காக 60 வயதை கடந்த மூத்த கலைஞர்களே தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனக்கு 2023ஆம் ஆண்டு இந்த கலாபூஷண தேசிய விருது வழங்கப்பட்டது. என்னோடு தேசிய விருதுக்காக 144 சிங்கள மொழி மூலமான கலைஞர்கள், 70 தமிழ் மொழி மூலமான கலைஞர்கள், 25 முஸ்லீம் மொழி மூலமான கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இலக்கியத்துறைக்கு கண்டி மாவட்டத்திலே 10 கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதிலே ஒரே தமிழ் எழுத்தாளன், இலக்கியவாதியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அதேபோல் நுவரெலியா மாவட்டத்திலே செல்வம் விஜயகுமார் என்கின்ற ஒரு இலக்கியவாதியும் தெரிவு செய்யப்பட்டது. ஆகவே 10 இலக்கியவாதிகளே ஒருவனாக நான் இருப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். பொதுவாக இந்த கலாபூஷண தேசிய விருது என்பது முத்தமிழுக்கானது, இயல் இசை நாடகம் என்ற 3 துறையிலும் சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. முதலாவது துறையாக இலக்கியத்துறைக்கு வழங்குகிறார்கள், இரண்டாவதாக இசைத்துறைக்கு வழங்குகிறார்கள், மூன்றாவதாக நாடகத்துறைக்கு வழங்குகின்றார்கள், நான்காவதாக ஓவியம், 5 நடனம், 6 ஏனையவை. இந்த 6வது துறையாகத்தான் ஊடகவியலாளர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், கரகாட்டம், கூத்து, கோலாட்டம், தப்பு, பறை, கைவினை போன்ற ஏனைய விடயங்களும் அடங்குகின்றன. இந்த கலாபூஷண விருதுக்காக தெரிவு செய்யப்படுபவர்கள் மாவட்ட ரீதியாகத்தான் தெரிவு செய்யப்படுவார்கள். பொதுவாக இப்போ கண்டி மாவட்டத்திலே உள்ளவர்கள் எங்கே பிறந்திருக்கிறார்கள், அவர் மலையகத்தை சேர்ந்தவர்களா என்பதை சரியாக தீர்மானித்த பின்னர் தான் அவரை அந்த கண்டி மாவட்டத்திற்காக, பொதுவாக மலையக மாவட்டங்களுக்காக தெரிவு செய்கிறார்கள். வடக்கு கிழக்கிலிருந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு அவர் தன்னை இந்த கண்டி பிரதேசத்திலிருந்து அவர் கலாபூஷண விருதுக்காக நியமனம். ஏனென்று சொன்னால் இந்த மலையக பகுதியில் உள்ளவர்களுக்கு தான் அந்த மலையகத்தை சார்ந்த அந்த கலாபூஷண விருது வழங்க வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கும் நாங்கள் முக்கிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை அவர்கள் முறையாக சரியாக பார்க்கிறார்கள். அந்த வகையிலே தான் நானும் அங்கே தெரியப்பட்டால், இல்லாவிட்டால் எனக்கு கூட கிடைப்பது அங்கே சாத்தியம் அல்லாதாக இருக்கும். ஆகவே தான் இந்த கலை கலாச்சாரங்கள் தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கிலே வழங்கப்படுகின்ற இந்த கலாபூஷண விருதை ஏனைய கலைஞர்கள் இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், படைப்பாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் பெற்று அந்த தன்னை கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே போல் நாட்டுக்கும் சேவை செய்ய கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.